இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஷோஸ் வீட்டில் இப்போ அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சரவணனுடைய கல்யாணம் அதை எப்படி நடத்தி வைக்கிறது அப்படிங்கிறதான் குறியாக இருக்காங்க. ஒரே ஒரு ஆளை தவிர அது ராஜி. ஏன்னா ராஜியோட மனசு முழுக்க அவங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா எப்படியாச்சும் கதிருக்கு இருக்கக்கூடிய அந்த திருட்டு பழியவாச்சும் ஒழிக்கணும். ஏன்னா எங்கள் அண்ணன் போட்டு அடின்னு அடித்தது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி கூட கவலைப்படாமல் நகைன்னு தான் கேட்டிருக்கான், நகை பணம் தான் கேட்டிருக்கான். அந்த நகையும் பணத்தையும் அந்த திருட்டு பயிரை நம்பி நான் விட்டு போனால் தான் எல்லாம் பிரச்சனையாகி போச்சு. இப்போ அதனால் அதையாச்சும் மீட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க. ஆனால் கதிரே பார்த்தீங்கன்னா நமக்கு கல்யாணம் நடந்ததுனால இவரே வேறு வழி இல்லாமல் அம்மா காலில் விழுந்ததுனால கல்யாணம் பண்ணார். ஆனால் நமக்கு நடந்த கல்யாணத்தால் செந்திலனுக்கு நடந்த கல்யாணத்தால் இப்போ எல்லா கல்யாணமும் நின்று போயிடுது. இப்போ நம்ம சரவணனுக்கு பொண்ணே கிடைக்காது போல், அவர் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு மனநலனால அவங்க அதில் தான் அவர் குறியாக இருக்கார். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாரு, மேட்ரிமோனி சைட் ஓப்பன் பண்ணி சைட்லலாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நியூஸ் பேப்பரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மீனா என்ன பண்ணுறாங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்களோட பொண்ணை கேட்டிருக்காங்கன்னு ஒரு மாதிரி பரபரப்பாக சீக்கிரமாகவே ஒரு லெஜிட்டிமேட்டான கல்யாணம்னா இந்த வீட்டில் மிச்சம் 2 பேருமே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு ஆயிடுச்சு. ஒருத்தருக்காச்சும் வீட்டில் எல்லாரையும் ஊரை கூட்டி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி தான் அதுக்கு ஒரு போராடிட்டு இருக்காரு கதிர். இந்த சமயத்தில் ராஜி வீட்டுக்கே வரல, நைட் ஆகிடுச்சு, இன்னும் வரலாங்கிறது தெரிய வந்தால் கடுப்பாக போகிறாரு. இதை வேறு நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணதே பிரச்சனை இல்லை, பேபி சிட்டிங் வேறு பண்ணணும், அது எங்கே போச்சு, என்ன வந்துச்சு, எப்போ வந்துச்சுன்னு பாட்டு வேறு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்பாக வேறு ஆக போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வேறு வழி இல்லாமல் பழனிவேல் வேறு கதிர் தான் திட்டாரு அப்படின்னு சொன்னதுனால நேராக கிளம்பி அவர் போய் தேடி போக ஒவ்வொரு இடமா ரோட்டில் தேடிட்டு இருக்கா. இதில் அங்கான ராஜி என்னாச்சு அப்படின்னா அங்கே எங்கே தேடி கண்டுபிடிச்சி கண்ணன் எந்த ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்த்தா அவங்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வரப்போகுது. ஏன் அப்படின்னா அவர் துபாய் போயிட்டார் அப்படிங்க போகிறாங்க. கண்ணன் பணத்தை தூக்கிட்டு நகையை தூக்கிட்டு எல்லாத்தையும் விற்று துபாய் போயிட்டாருன்னா இப்போ என்ன செய்வேன், எல்லாமே போச்சே. இதில் போலீஸ் கேஸ்க்கும் கொடுக்க முடியல. போலீஸ் கேஸ் கொடுத்தா மாட்டிப்போம், தேவையில்லாமல் அத்தைக்கும் கெட்ட பேராயிடும், அத்தை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு மாமா நினைப்பாரு அப்படி இப்படின்னு அவரை பயமுறுத்தி விட்டாங்க. இப்போ ஆனால் வீட்டில் எல்லாம் நச்சரிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க போய் அங்கே உட்காந்து முட்டி மோதிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் கதிர் அங்கே போய் பலர் விட்டு ஏமா அப்படி பண்ணிருக்க, இருக்கிற என் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பியா, காணாமல் போயிடுற, அங்கே தேடுறாங்கிற இங்கே தேடுறாங்கிற, முன்னாள் காதல் நான் மறக்க முடியாமல் இங்கே வந்துட்டியா அப்படின்னு ஏதாச்சும் கேட்டு நோகடிக்க. அடப்போடா டேய், உனக்கு கெட்ட பேர் வருதுங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். ஏன்னா டேரெக்டாக நான் இப்போ உண்மையே சொல்லிடலாம்னு நினச்சாலும் என்னை பயமுறுத்துறாங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பா கடையில் பிரச்சனை வந்துடும்ட்டு. எனக்கு வேறு வழியே தெரில, இவனையாச்சும் பிடிக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு வர. இப்போ ராஜியும் கதிரும் சேர்ந்து கண்ணனை தேட ஆரம்பித்து கண்ணனை எப்படியா கண்டுபிடிச்சு நகையும் பணத்தையும் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தில் இறங்க. இந்த ஒரு போராட்டத்தின் மூலமாக கதிருக்கு ராஜியும் ராஜிக்கு கதிரையுமே ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டு இப்போ திருச்சியிலேருந்து வரும்போது இதை வர முடியல, சேர முடியல, நைட்டு ஒன்றா வேற எங்கேயா தங்குற மாதிரி நிலைமை ஆகிடுச்சு. அவங்க ஒன்றா இருக்கும் பொழுது ஏதாவது குட்டி குட்டி கலாட்டாக்கள், பிரச்சனைகள், சண்டைகள் அப்படிங்கிற நடக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே கொந்தளிப்பாக இருக்கும். ஆனால் ஏன்னா இப்போ உடனடியாக நகையும் பணத்தையும் கொண்டு வந்தால் அதுக்குள்ளே கதை பரபரப்பாக போகிற மாதிரி போயிடும். அந்தளவுக்கு வேகமாக கதை போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சேஞ்ச், லைட்டாக மூஞ்சி தூக்கிட்டு வெறுப்போடே இருக்கிறதுக்கு லைட்டாகவாச்சும் மாறினா நம்ம நல்லாயிருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஷோஸ் வீட்டில் இப்போ அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா சரவணனுடைய கல்யாணம் அதை எப்படி நடத்தி வைக்கிறது அப்படி